Hey all, welcome back our channel. It's Sunday morning, new episode of my life. Sunday எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய டெய்லி ரொட்டீனில் ஒன்று என்னோடய ஹேர் கட் டிப்ஸும் நான் உங்களோட அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவில். நீங்கள் வந்துட்டு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி சண்டே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு சீனியவரைக்காய் ப்ளஸ் வந்துட்டு இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி அவையில் வைப்போம். மாங்காவும் போட்டிருந்தோம். ஒருத்தவங்க இந்த சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு சேர்ப்பாங்க, அது எனக்கு அரிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்க்க மாட்டோம். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு சத்து மாவு கஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. ஸோ அதனால் அதுவும் வந்து காய்ச்சி குடிக்கணும், அம்மா சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க, அரைச்சி வச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் காலையில் அது குடித்தாலே ஃபுல்லாக அப்படியே வயிறு கம்முன்னே இருக்கும். நாங்கள் எப்படி அது பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் அரைச்சி நான் பாதி தான் வீடியோ ஷூட் பண்ணேன், பாதி வீடியோ ஷூட் பண்ண முடியல, மறந்துட்டேன். இல்லைன்னா ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி தான் அவியலுக்கு வந்து தாளிப்போம். அப்போ தான் அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றி நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரசம், அவியல் ப்ளஸ் வந்துட்டு முட்டை பொரியல், இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு சண்டே வந்துட்டு. நீங்கள் சண்டே என்னெல்லாம் லஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யார் யார் வீட்டில் நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு இந்த மாதிரி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு மோர் எடுத்துப்பேன். இன்றைக்கி மோர் எடுக்கல, கொஞ்சம் சேஞ்சுக்கு ரோஸ் மில்க் குடிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா வீட்டிலே தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், வெளியே வாங்குறதில்ல, அதனால தான் பாதாம் பிசின் போட்டு நான் குடிச்சிருக்கேன். உங்கள் யாருக்களை நெயில் பெயிண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு நெயில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்களை நெயில் பாலிஷ் பிடிக்கும், நீங்கள்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நெயில் பாலிஷ் உங்களுடைய ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து மோஸ்ட்லி ரெட்டு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதனால் அழகாக பார்க்க பளிச்சுன்னு இருக்கும், அதுக்காக. ஸோ வந்துட்டு ரெட்டு ப்ளஸ் பிங்க் அப்புறம் ப்ளூ பிடிக்கும். உங்கள் யாருக்களை நெயில் பாலிஷ் கலர் வந்துட்டு ஃபேவரட் என்னென்ன கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் பண்ணுங்கள். நான் 4-5 தான் வச்சுருக்கேன், இனிமேல் தான் வாங்கணும். என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாரம் வந்துட்டு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வெண்டிக்காய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம். ஆமாங்க, சாதம் வந்து வடித்தது தான். தயவுசெய்து சாதத்துக்கு உப்பு போடாமல் வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிப்பாங்க. நாங்கள் வந்து சாதத்துக்கு எப்போயுமே உப்பு போட மாட்டோம். அதனால் நீங்கள் ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா அளவாக அவங்களுக்கு மட்டும் எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் அரிசி போட்டு சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா. ஹேருக்கு வந்துட்டு எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வச்சு நல்லா சிக்கல்லாம் எடுத்து இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 hour விட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு, சீக்கா, வாட்டர் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேரை முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காய வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டாது நல்லா இருக்கும், சரிங்களா. முடி கொட்டுதே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. முடி கொட்டுச்சுன்னா கண்டிப்பாக வளருங்க அந்த இடத்துல. நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் படித்து, பட் அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், முடி கொட்டுதே நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் முடி வளரும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போயுமே முடியோட எண்டில் வரைக்கும் அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் தான் அந்த வேர்க்கால்களுக்கெல்லாம் நல்லா உள்ளே போகணும், அப்போ தான் அதோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஹேர் பேக் பாருங்கள், நான் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஹேர் லென்த் அதிகம் இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து இந்த ஹேர் பேக் ஃபுல்லுமே என்னோடய ஹேருக்கே சரியாக போயிடுச்சு. தங்கச்சி வந்து யூஸ் பண்ணலை, நான் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு நான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வெயிலில் காய வைங்க, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, ஃபேன் காற்று யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரேராக அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பை, டேக் கேர். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ்.